பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியாவோட உச்சநீதிமன்றம் சார்ந்து ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். 1937 இந்தியாவோட கூட்டாட்சி நீதிமன்றம் துவங்கப்பட்டது. ஃபஸ்ட்டு 1937 இந்த நீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதியும் 6 நீதிபதிகளையும் உள்ளடக்கியிருக்கும். அந்த 1937 கூட்டாட்சி நீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 6 நீதிபதிகளை உள்ளடக்கியிருக்கும். அப்புறம் இந்த கூட்டாட்சி நீதிமன்ற விரிவாக்க சட்டம்னு ஒரு சட்டம் ஏற்றிருப்பாங்க 1949. இந்த சட்டம் எப்போ அமலுக்கு வரும் அப்படின்னா ஜனவரி 26, 1950 இந்தியாவோட முதல் குடியரசு தினத்தப்போ இது அமலுக்கு வரும். இந்த சட்டம் அமலுக்கு வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஜனவரி 28 இந்தியாவோட உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்கும். சரியா, 2 நாள் கழிச்சு ஜனவரி 28 இந்தியாவோட உச்சநீதிமன்றம் 1950 அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ நாடாளுமன்றத்தில் இருக்க இளவரசர்கள் மாடத்தில் செயல்பட்டிருக்கும். 1958 இப்போ இருக்க பில்டிங்க்கு மாற்றிருப்பாங்க. ஸோ பட்டியலின சமுதாயத்திலிருந்து முதல் உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா KG பாலகிருஷ்ணன் 2000ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். இதுவே 2007 இவர் பட்டியலினத்தை சேர்ந்த முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக மாறுறாரு. சரியா, அவர் பேர் என்ன அப்படின்னா அதான் KG பாலகிருஷ்ணன். ஸோ இவர் பேரை ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பழங்குடியின சமூகத்திலிருந்து முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஆனவர் யார் அப்படின்னா PR கவாய். இப்போ ரீசெண்டாக ரிட்டையர்ட் ஆனார்ல, 52வது இந்தியாவோட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. பழங்குடியின மக்கள்ல இருந்து ஃபர்ஸ்ட் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனவர் PR கவாய். ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எதில் இருக்குது அப்படின்னா 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு இந்திய நீதித்துறை அப்படின்ற லெசனில் இருக்குப்பா. நன்றி.